இது திண்டுக்கல் மாவட்டம் வடபருத்தியூர். வடபருத்தியூர் தானே? இல்லைங்க சார். இது வந்து பூசாரிப்பட்டி கிராமம். பூசாரிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமம் ஏற்கனவே ஒட்டஞ்சத்திரம் தாலுக்கா. அது எத்தனை காலம் போர் போட்டிருக்கீங்க? அந்த போர் இந்த போர் 1020 ரொம்ப சுமாராக ஓடுது என்ன? ஆமாங்க சார். ஒரு நாளைக்கு ஒரு 5000 லிட்டர் தண்ணி கொடுக்குமா? இல்லைங்க சார், 2000. அப்போ போர் போடும்போது தண்ணி வரல, சீபேஜ் வாட்டர் தான். அதான் கசிவு நீர், அந்த வெறுமட்டத்தில் வந்த கசிவு நீர் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க. இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு நமக்கு வடகிழக்கு தென்மேற்கு திசையில் இருக்கிறதுனால நம்ம வடமேற்கில் இருந்து தென்கிழக்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம். பலவிதமான பாறை அடுக்குகளை இதை கட் பண்ணி நமக்கு இப்போ ரிப்போர்ட் கொடுத்துரும் 10 நிமிஷத்தில். இது வெறுங்காடாக இருக்கிறதுனால நமக்கு உள்ளபடியான ரிப்போர்ட்டு கிடைக்கும். இது தென்கிழக்கு நோக்கி 2வது ஸ்கேன் 300 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் 2 மட்டம் காணப்படுது. தேவைப்பட்டால் அதை 5 மீட்ரு டிஸ்டன்ஸுக்கு வச்சு மைக்ரோ லெவலில் ஸ்டடி பண்ணணும். இன்னும் பக்கத்து காட்டில் அங்கே என்ன போட்டிருக்காங்க என்னென்னு தெரியல. அது 300 அடி ரீச்சுக்குள்ளே இருக்குது. அங்கே தென்னந்தோப்புக்குள்ளேயும் பைப்லைன் கிடக்கு. இங்கே எல்லாம் பைப்லைன் மேலே தான் கிடக்கு. அதனால் இது ஒன்றும் பாதிக்காது. இது தென் கிழக்கு நோக்கி இது 3வது ஸ்கேன். 2வது ஸ்கேனில் 60 அடிக்குள்ள ஒரு சுமாரான ஒரு மட்டம். கிணறுக்கு மட்டும்தான் பயன்படும். அது கீழே எதுவுமே இல்லை, அதில் அடையாளம் வைக்கலை. 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது தென் கிழக்கு நோக்கி 4வது ஸ்கேனு 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 3வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சது, ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு, 2 மட்டம். அது கம்ப்ரஸருக்கு தான் ஓடும். போர்வெல் போட்டால் ஒரு ஈரம் சகதி அந்த மாதிரி தான் வரும். அது அடையாளம் வைக்கலை. இது பைப்லைன் ஃபுல்லாக மேலேயே கிடக்கு. அதனால் இதனுடைய பாதிப்பு எதுவுமே வராது. இது தென்கிழக்கு நோக்கி 5வது ஸ்கேன் 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 4வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு, அதுவும் கம்ப்ரஸருக்கு வாய்ப்பு இடம். 2 மட்டம் அதில் இருக்குது. ஆனால் கம்ப்ரஸருக்கு தான் ஒரு வாய்ப்பு, அடையாளம் வைக்கலை. இது வரைக்கும் பார்த்ததில் முதல் ஸ்கேனில் தான் கொஞ்சம் அருமையான ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. இது 6வது ஸ்கேன். இடத்தினுடைய தென்கிழக்கு முடிவில் இருந்து இது 6வது ஸ்கேன். இந்த வரிசையில் இது கடைசி ஸ்கேன். இதில் தான் ஒரு கிணறு மூடி இருக்காங்க. இதுக்கு அடுத்து ஒரு கிணறு, அடுத்தடுத்து 2 கிணறு கிடக்கு. இது மூடியாச்சு ஏறக்குறைய. அந்த பக்கத்தில் ஒரு கிணறு கிடக்கு. இதில் 5வது ஸ்கேனில் இங்கே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ரொம்ப சுமாரான அடையாளம், ஒரு கம்ப்ரஸருக்கு ஓடும் அந்த மாதிரி அம்சம்ல ஒரு இடம். இது வரைக்கும் முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 5வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இது 20 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு 1000
500 மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த இது உள்ள ஒரு ஓடைக்குள்ளே ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு, ஒரு பாயிண்ட்டு. அதே சரம் இங்கே கிராஸ் ஆகுதான்னு உறுதி பண்ணுறதுக்காக. அது வந்து ஒரு 160 மீட்டரில் ஒரே ஒரு முறிவு காணப்படுது, ஒரு மட்டம் மட்டும். இது 500 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. அது 300 மீட்டர் ஆழம் தான் ஸ்கேன் பண்ணி ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அதே சரம் இங்கே வடகிழக்கில் வருதான்னு உறுதி பண்ணுறதுக்காக 500 மீட்டர் ஆழமாக பார்த்துட்ருக்கோம். இது அந்த மூணு கிணறு பாதிப்பு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக 20 மீட்டரோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு. வரும்போதெல்லாம் இந்த மாதிரி மொட்டைக்காடை பார்க்க முடியாது, ஏரியாலே பார்க்க முடியாது. நல்லா இருந்துச்சு. இப்போ வருஷத்துக்கு வருஷம் மோசமாக நிறைய இருக்குங்க. என்னங்க முயல் நிறைய இருக்குங்க. நைட்டு வர்றானுங்களா அப்புறம் வந்து அதெல்லாம் நார்த்து 30 டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் பாறை அமைப்பு இருக்குது. அதாவது வடகிழக்கு தென்மேற்கு. இதுக்கு பெர்பெண்டிகுலராக 8 ஸ்கேன் பார்த்து முடிச்சிட்டோம். முதல் ஸ்கேனில் 2 பாயிண்ட்டு, 5வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு, 7வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் இருக்குது. சாரி, 6வது ஸ்கேனில் 7வது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. வாங்க கொடி எங்கே போகுதுன்னு பார்ப்போம். நார்த்து 40 டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் இங்கே பாறை அமைப்பு இருக்குது. இதே பாறை அமைப்பு தான் நம்ம அங்கே கார் இருக்குல்ல, அங்கே இருக்கும்ல பார்த்தோமா பாறை, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. வடக்கு 30 டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் தான் இருக்குது. பாறை உட்சரிவு தென்கிழக்கு நோக்கி இருக்குது. முதல் ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம், 2வது ஸ்கேனில் பாயிண்ட் இல்லை, அடையாளம் வைக்கலை. 3வது ஸ்கேனில் ஒரு சுமாரான பாயிண்ட் இருக்குது, இன்னும் அடையாளம் வைக்கலை, கம்ப்ரஸர் கோடம். 4வது ஸ்கேன்லேயும் சுமாரான பாயிண்ட் இருக்குது, அடையாளம் வைக்கலை. 5வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் இருக்குது. 6வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 7வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் இருக்குது, ஆழமாக பார்த்ததில்ல. இது 8வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் இருக்குது. 9வது ஸ்கேன் பாயிண்ட் இல்லை. 10வது ஸ்கேனில் பாயிண்ட் இல்லை. ரீசெக்கப் 1வது ஸ்கேன் பாயிண்டினுடைய ரீசெக்கப் பாயிண்ட் உறுதி செய்யப்பட்டிருக்கு. 1வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம், அதில் தென் கிழக்கில் உள்ள பாயிண்ட்டை பொருள் போடலாம். அந்த போர்வெல் ரிசல்ட்டை பார்த்த பிறகு அடுத்தடுத்த பாயிண்ட் இருக்குது, இன்னும் 4 பாயிண்ட்டு.